எல்லோரும் பேசும்போதுதான் தெரியும். என்னை பொறுத்த முரண்பாடும் நான் குறிப்பிட்டு கூறுகின்ற வகையில் கொடியை நாங்கள் யூஸ் பண்ணலான்னு தீர்ப்பு வந்துடுச்சு. அது 2 மாதம் ஆச்சு தீர்ப்பு வந்து. இது அவர் பயன்படுத்துறதை பற்றி நாங்கள் ஒன்றும் கண்டனம் தெரிவிக்கல, பயன்படுத்திட்டு போகிறாரு. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றது. தலைவருக்கும் பதிவு தபாலிலே நான் சொன்னவன் அல்ல, அது நாகரிகம் என்று நான் கருதுபவனும் அல்ல. ஆனால் பொது கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்திலே நடக்கின்ற நடப்புகள் இயக்கத்துக்கும் தலைவருக்கும் இருக்கின்ற பிரச்சனை, பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை அல்ல. வருகின்ற 12ஆம் தேதி திருப்பூரிலே கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி கூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பொதுக்குழுவிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கு கட்சியினர் அனைவரும் கட்டுப்படுவோம். கட்சியினுடைய சட்டத்திட்ட புத்தகத்தின்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் பொதுக்குழுவை கூட்டுகின்ற அதிகாரத்தை பெற்றவர் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கின்றது. பொதுச் செயலாளர் பொதுக்குழுவை கூட்ட மறுத்தால் தலைவரோ மற்ற உறுப்பினர்களோ பொதுச் செயலாளரை கூட்டச் சொல்லி வற்புறுத்தலாம். ஆனால் பொதுச் செயலாளரே 12ஆம் தேதி பொதுக்குழு கூட்டியிருக்கும் போது அதற்கான தேவை ஏற்படவில்லை. அதனால் கொங்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் வருகின்ற 12ஆம் தேதி திருப்பூரிலே விவாதித்து தீர்க்கப்படும்.